சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு விரைந்து நடத்திட வேண்டும், தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கோரிக்கை முழக்க போராட்டம் நடைபெற்றது. சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நிர்வாகி லெனின், பீகார் தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்திருப்பதை கூறினார். அதற்கான நிதியை ஒதுக்காத நிலையில் விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் வாய் வார்த்தைக்காக சொல்லியிருக்கிறாங்க. அப்படியாக இல்லாமல் அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு உரிய காலவரம்பு நிர்ணயிக்கப்பட்டு உரிய முறையில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு நடத்தப்படும். கூடுதலாக இன்னைக்கு என்னன்னு சொன்னால் அரசு துறைகள் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு தனியார் துறையை வளர்க்கக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. அது சமூக நீதிக்கு எதிரானது. அரசு துறை இருக்கிற வரைக்கும் தான் இடஒதுக்கீடு என்பது அமுல்படுத்தப்படும். அரசு துறை இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் இடஒதுக்கீடு இருக்காது. இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும். அப்போ தனியார் துறை இருக்கிற பட்சத்தில் தனியார் துறையில் இந்த இடஒதுக்கீடு விரிவுபடுத்தப்படணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை.